Dear students, very good morning one and all. இப்போ நம்ம வெர்டிபிரேட்ஸ் பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி இன்வெர்டிபிரேட்ஸ் பார்த்தோம். வெர்டிபிரேட்ஸில் 2 டைப்பு, லாஸ்ட்டாக வந்து பைசஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது ஆம்ஃபியான்ஸ் பார்க்க போகிறோம். பைசஸ் எதில் பார்த்தீங்க? வாட்டர். ஸ்பைசஸ் இஸ் நத்திங் பட் தி ஃபிஷ். ஃபிஷ்ஷஸ் வந்து மோஸ்ட்லி எதில் பார்த்துருப்பீங்க? வாட்டரில் பார்த்துருது. வாட்டரில் தான் இருக்கும். இட்ஸ் அக்வாட்டிக் ஆர்கானிசம். ஓகேங்களா? மெரைன் அண்ட் மெரைன் அண்டு ஃப்ரெஷ் வாட்டர் ரெண்டுலையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆம்பிஃபியான்ஸ். ஸோ ஆம்பிஃபியான்ஸ் அப்படின்னாலே என்ன மீனிங் அப்படின்னா போத். ஆம்பினா போத்து. ஸோ தே கேன் லிவ் போத் லேண்ட் அண்டு வாட்டர். லேண்ட்லேயும் இருக்கும், என்னது வாட்டர்லேயும் அது சர்வை பண்ணக்கூடிய பாடி அடாப்டேஷன் இந்த ஆர்கானிசத்தில் உடம்பில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், ஒரு ஜென்ரல் அவுட்லைன் இருக்குது. இது பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். லிவ் ஆன் லேண்ட் அண்ட் வாட்டர். ஓகேங்களா? லேண்ட்லேயும் வளரும், ஓகேங்களா, வாட்டர்லேயும் வளரும். ஸோ வாட்டரில் இருக்கிறதுக்கு தேவையான ஃப்ராக்லாம் பார்த்தீங்கன்னா வெப்டு ஃபீட் இருக்கும். வலைப்பின்னல் மீதி நம்ம எப்படி நம்ம விரல்களுக்கு இடையில் ஒரு ஷீத் மீது கவர் ஆகிருந்துச்சுக்கும், நம்ம 2 விரலுக்கு இடையில் ஜாயினிங் இருந்துச்சுன்னு இருக்குது. அதுக்கு பேர் தான் அது வெப்டு ஃபீட் அப்படின்னு சொல்லுவோம். அது தண்ணியில் நீந்துவதற்காக இருக்கும். ப்ரீத் வித் லங்ஸ் அண்ட் கில்ஸ் மூலிமா பண்ணுன்றாங்க. கோல்டு பெல்டட் அனிமல்ஸ் அப்படின்றாங்க. மாய்ஸ்ட் ஸ்மூத் ஸ்கின்னாக இருக்கும். எப்போயுமே ஸ்கின் எப்படியே இருக்கும்? மாய்ஸ்சராக இருக்கும். மிக்கஸ் ஒரு மாதிரியான ஒரு சைனிங் மாய்ஸ்சர் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்கின்னில். 4 legs இருக்கக்கூடியது. சம்டைம்ஸ் லெக்ஸே இல்லாமல் கூட இருக்கலாம். இட் லே த மெனி எக்ஸ், நிறைய எக்ஸை லே பண்ணக்கூடிய ஒரு ஜென்ரல் அவுட்லைன். இதுக்கு ஆம்பிஃபியான்ஸ். இப்போ போகலாமா? ஆம்பிஃபியான்ஸாக என்ன அப்படின்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒரு பெரிய பள்ளி போன்ற ஒரு உருவம் இங்கே இருக்குது. இட்ஸ் கால்ட் அது சாலமண்டர்னு சொல்லக்கூடிய லேண்ட்லேயும் அண்டு வாட்டர்லேயும் வளரக்கூடிய அனிமல்ஸ். இங்கே ஃப்ராகு நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் அது ஆம்பிஃபியான்ஸ். ஓகேங்களா? போகலாமா? நெக்ஸ்ட் ஃபஸ்ட் பாருங்கள், த கிளாஸ் ஆம்பிஃபியா பார்த்துக்கிருக்கோம். ஆம்பி மீன்ஸ் போத். ஆம்பினா என்ன மீனிங்? போத். மறந்துடாங்க, இது நிறைய இடத்துல வரும் ஆம்பி அப்படின்ற வார்த்தை. ஸோ தட்ஸ் அ வேர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சயின்ஸை பொறுத்தளவு இந்த வேர்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா நிறைய மீனிங்ஸ் கிடைக்கும். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது கிடைக்கிற மீனிங்ஸை மறந்துடாமல் வச்சுருந்தீங்கன்னா அடுத்தடுத்த வேர்ட்ஸுக்கும் அதே மீனிங் தான் வரும். புதுசாக வேர்ட்ஸ் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு மீனிங் தேடி கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆம்பினா போட்ஸ், பயாஸ் மீன்ஸ் லைஃப். ஓகேங்களா? ஸோ லைஃப் அப்படின்னா உயிரோடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான லிவிங் பீயிங்ஸ், அந்த மாதிரி கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஆம்பிஃபியா மீன்ஸ் த போத் என்னது லேண்ட் அண்ட் வாட்டர். ஓகேங்களா? தீஸ் கேன் லிவ் போத் அண்ட் லேண்ட் அண்டு வாட்டர். வாட்டர்லேயும் வாழக்கூடியது அதே நேரத்தில் என்னது லேண்ட்லேயும் வாழக்கூடிய அடாப்டேஷன் அதோட பாடியில் இருக்கும். அதனால் இது 2 விதமான என்வாரன்மெண்ட்லேயும் என்னது சர்வே ஆகுது. தே ஆர் எக்ட்ரோதெர்மிக் அனிமல்ஸ் அண்ட் ஃபவுண்ட் இன் த வார்ம் என்வாரன்மெண்ட். ஒரு நார்மலான வார்ம் கோல்டில் இல்லாமல் வார்ம் ஒரு விதப்பான என்வாரன்மெண்ட்டில் இருக்கும். ஆனால் எக்ட்ரோதெர்மிக்னா இஸ் அ கோல்டு பெல்டட் அனிமல்ஸ். தே கேன் அடாப்ட் பேஸ்ட் அப்பான் தி அவுட்டர் என்வாரன்மெண்டல் டெம்பரேச்சர். தனக்கு வெளியில் இருக்கக்கூடிய என்வாரன்மெண்டல் டெம்பரேச்சரை என்ன பண்ணும்? எடுத்துக்கிட்டு அது தன்னை என்ன பண்ணும்? அது அடாப்ட் பண்ணிக்கிறோம். புரியுங்களா? அதனால தான் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த வெளியில் இருக்க டெம்பரேச்சருக்கு ஏற்றாப்புல தன்னை என்ன பண்ணும்? தகவமைத்து கொள்ளும். ஏன்னா வெளியில் இருக்க டெம்பரேச்சரை எடுத்துக்கொள்ளும். ஆனால் நம்ம பாடிலாம் பார்த்திங்கன்னா மேமல்ஸை பொறுத்தளவு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மள பாடியில் வந்து டெம்பரேச்சர் ஜென்ரேட் ஆகும். நம்ம என்வாரன்மெண்ட்டில் என்ன மாதிரியான டெம்பரேச்சர் இருக்கோ, ஓகேங்களா, அதுக்கு ஏற்றாலும் நம்ம பாடியில் டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும்? ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? இங்கே அனிமல்ஸ் வந்து என்னது? தே ஆர் எக்ட்ரோதெர்மிக். வெளியிலேருந்து டெம்பரேச்சர் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம வந்து எண்டோதெர்மிக். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கால் எக்ட்ரோதெர்மிக் அனிமல்ஸ். தேர் பாடி இஸ் டிவைடட். அந்த பாடி எப்படி? ஹெட்டு அண்டு ட்ரங்க். ஸோ இந்த பாடியில் பெருசாக வந்து வித்தியாசம் இருக்காது. இதை பாருங்கள், ஃப்ராகை பாருங்கள், கழுத்துறா இருக்கா, டெயில் இருக்கா? எதுவும் கிடையாது. ஹெட்டு அண்ட் ஆல்சோ என்னது? ட்ரங்க். மேஜராக சில இதில் பார்க்கலாம். ஆனால் சில இதில் வந்து டெயில் மேபி ஆர் மே நாட் பி ப்ரெசன்ட். ஒரு சில கேஸில் வரலாம். சாலமண்டரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டெயில்ஸ் இருக்கும். ஓகேவா? மேஜராக வந்து தே ஆர் டிவைட் இன்ட்டு என்னது? ஹெட் அண்டு என்னது? ட்ரங்க். உடலாக மட்டுமா டிவைட் ஆகிருக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா யங் ஸ்டேஜில் வால் இருக்கும். யாருக்கு? ஃப்ராகுக்கு. அதை பார்ப்போம் என்னென்னு. ஓகேங்களா? த ஸ்கின் இஸ் ஸ்மூத் அண்டு ரஃப் வித்தவுட் எனி ஸ்கேல்ஸ் பட். ஓகேங்களா? பட் த கிளான்ஸ் விட் மேக் த மாய்ஸ். எந்த விதமான ஸ்கேல்ஸ் இருக்காது, ஒரு செதில்கள் இருக்காது. மீனில் பார்த்தா செதில் இருக்கும். மீனில் வந்து நல்லா உரசுவாங்க, வீட்டில் பார்த்தா தெரியும். அதுமாரி சின்னதாக செதில்கள் போன்ற அமைப்பு ஸ்கின்னை கவர் ஆகிருக்கும். இங்கே வந்து தேர் இஸ் நோ ஸ்கேல்ஸ். எந்த விதமான
ஸ்கேல்ஸ் இருக்காது. பட் இந்த கிளான்ஸ் இருக்கனால எப்படி நம்மளுக்கு ஸ்வெட்டிங் கிளான்ஸு அந்த மாதிரியான கிளான்ஸஸ் இருக்குல்ல, செபேசியஸ் கிளான்ஸ் சொல்லுவோம், ஆயிலி கிளான்ஸு, ஸ்வெட்டிங் கிளான்ஸஸ் இருக்குல்ல, நம்ம ஸ்கின்ல மாய்ஸாக இருக்குது. அதேமாரி எப்போயுமே இந்த மாதிரியான ஆம்ஃபியான்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட சைனிங் ஸ்கின்ஸ் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க கிளான்ஸ். அந்த கிளான்ஸ் வந்து ஒரு மியூக்கஸ் மாதிரியான அப்பியரன்ஸை செக்ரேட் பண்ணும். இது வந்து அந்த பாடியோட ஸ்கின்னை வந்து அது ஒரு மாதிரி ஒரு சைனிங்காக வலுவழுப்பாக ஒரு அன்க்ரீப்பிங்காக ஓகேவா அந்த மாரி வச்சுருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து தீஸ் ஆர் த ஃபஸ்ட்டு 4 legged வெர்டிபிரேட்ஸ். இதை முதல்ல பார்த்துருக்கோம் வெர்டிபிரேட்ஸ். இது வரைக்கும் பார்த்த வெர்டிபிரேட்டில் முதல்ல அது 4 legged 4 கால்கள் உள்ளது. இட் இஸ் கால்டு டெட்ராபோட்ஸ். ஓகேவா? டெட்ரானா 4. They have 2 pairs of limbs. 2 limbs இருக்கும். 4 limb அண்ட் ஹைண்ட் லிம்ஸ்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு 2 limbs கை 2 4 limbs. ஹைண்ட் லிம்ஸ் என்ன சொல்லுவோம் நம்ம கால்கள் 2 கால் இருக்குது 2 கை இருக்குது. அதேமாரி அதில் என்ன பண்ணுவோம் இந்த முன்னங்கால் பின்னங்கால் சொல்லுவோம். ஸோ தட் இஸ் ஆனது 2 pairs of limbs ஃபார் லோகோமோஷன். ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு லோகோமோஷன் நடக்கிறதுக்கு 2 பேர்கள் என்னது 2 ஜோடியிலான லிம்ஸ் இருக்கும். தே ரெஸ்பெக்ட் த்ரூ தி லங்ஸ். ஏன்னா பெரிய அடாப்டேஷனே அதான். எதுக்கு? லங்ஸ் இஸ் அ வெரி குட் அடாப்டேஷன் ஃபார் சர்வை தி டெரஸ்ட்ரியல். லேண்டில் வளர்கிறதுக்கு பெரிய அடாப்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸு. அண்ட் ஸ்கின் இஸ் அ பெரிய குட் அடாப்டேஷன் ஃபார் சர்வை இன் தி வாட்டர். ஓகேங்களா? ஸ்கின்னில் வந்து ரெஸ்பிரேட் பண்ணும் ஃப்ராக்ராம். ஓகே, ஸ்கின் மூலிமா எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் த டைம் ஆஃப் அது வாட்டர் அண்ட் ஆல்சோ கில்ஸ். சம் ஆஃப் த அனிமல்ஸில் கில்ஸ் இருக்கும். ஓகேங்களா? செவில்கள்னு சொல்லுவோம். நாட் எஸ் செவில்கள்னு சொல்லுவோம். கன்னத்தில் ஒரு சின்ன கேப் மாதிரியான ஒரு ஓப்பனிங் இருக்கும். அது மூலியமாக தே கேன் ரெஸ்பைர்ஸ். த கில்ஸ் இஸ் நாட் காமன் ஃபார் ஆல் த amphibians. Some of the amphibians have the gills. Okay, so lungs is a very good adaptation for another survive in the land. Landல survive ஆகிறதுக்கு lungs very important. ஓகேங்களா? ஹார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ஹார்ட் இஸ் another 3 chamber heart. ஓகேங்களா? நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ஃபிஷ்ஷில் அந்த 2 chamber heart பார்த்தீங்க. ஓகேங்களா? இங்கே வந்து என்னது 3 chamber. அப்படி தான் எவல்யூஷனரி. எப்படி வந்துங்க ஒரு ஆர்கன் டெவலப்மெண்ட்டு ஆர்கன்ஸோட டெவலப்மெண்ட்ஸ் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ஃபிஷ்ஷில் எத்தனை சாம்பர்ஸ் ஹார்ட் பார்த்தோம்? 2 chambers. இதில் எத்தனை பார்க்குங்க 3 chamber ஆஃப் ஹார்ட்ஸ், 2 auricles, 1 ventricle இருக்கும். ஓகேங்களா? 2 auricle, ரைட் auricle, ஓகேங்களா, லெஃப்ட் auricle இருக்கும். வென்ட்ரிக்கல் வந்து ஒன்றே தான் இருக்கும். ஸோ வென்ட்ரிக்கலில் வந்து ஆக்சினேட்டட் டிஆக்சினல் பெட் வந்து மிக்ஸாக இருக்கும். இதில் ஃபிசியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அது இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஜென்ரல் கேரக்டர் மட்டும் தான் நான் பார்த்துட்டு வரோம். பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்னிஸ் ஆர் மீசோநெஃப்ரிக். நெஃப்ரிக் அப்படின்னா நெஃப்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய டக்ட் ஓப்பனிங். மீசோநெஃப்ரிக் அப்படின்னா மீசோடோம்லேருந்து உருவானதாக அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் த டக்ட் டெவலப் ஃப்ரம் தி மீசோடோம் கால்ட் அஸ் என்னது மீசோநெஃப்ரிக் அப்படின்றாங்க. This is a duct-like opening. It's helped to act as a kidney. It's developed from the mesoderm. So it is called the mesonephric அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலியமாக they can excrete பண்ணுது. அந்த எக்ஸ்க்ரீட் மெட்டீரியல் என்ன இருக்கும் வேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அமோனியா அண்ட் யூரியா இருக்கலாம். அமோனியாவும் இருக்கும் யூரியாவும் இருக்கும் அப்படின்றாங்க. இதை நம்ம வெளியில் இப்போ நம்மளோட யூரின் பார்த்தீங்கன்னா அதிகமாக என்ன இருக்கும் யூரியா இருக்கும். ஸோ இதில் தே கேன் போத் அமோனியாவும் பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ யூரியாவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தே பொசஸ் 10 pairs ஆஃப் cranial nerves. எத்தனை பேர்? 10 pair 10 ஓகே ஜோடிகள். ஏன்னா அது கிரேனியல் நம்ம தலைப்பகுதியிலேருந்து அது பிரெயின்லேருந்து எத்தனை நர்வ்ஸ் வருமா 10 ஜோடிகளான நர்வ்ஸ். அஸ் பிரெயினாக அது செயல்படுது. சரியான நர்வஸ் சிஸ்டமாக அது செயல்படுது. இது 10 pairs ஆஃப் cranial nerves. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா their sexes are separated. மேல் அண்ட் ஃபீமேல் என்ன இருக்கும் டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கும். ஓகே, அடுத்த ஃபெர்டிலைசேஷன் யூஸ்வலி எக்ஸ்டர்னலாக நடக்கலாம். ஓகேங்களா? பெரும்பாலும் என்னவாக இருக்கும் வெளியில் தான் நடக்கும். எக்ஸ் ஆர் லேட் இன் வாட்டர். எக்ஸ் எப்போ என்ன லைட் இன் வாட்டரில் தான் என்னது லைட் ஆகும், தண்ணியில் தான் விடும். முக்கியம் பார்த்தீங்கன்னா நம்ம சாலமண்டர் பார்த்தீங்கன்னா தெரியுது. திஸ் இஸ் சாலமண்டர். இது பெரும்பாலும் எதில் இருக்கும்? பள்ளி போன்ற பெரிய பள்ளி போன்ற அமைப்பு கூட தான் இது எதில் இருக்கும் அப்படின்னா டெரஸ்ட்ரியல் இருக்கும். எப்போ அதிகமாக தண்ணியில் போகும்னா அட் த டைம் ஆஃப் த ப்ரீடிங் கண்டிஷனில் என்ன பண்ணும் அது தண்ணியில் போய் அது சர்வை பண்ணும். ஓகேங்களா? ஹவவர் சாலமண்டர்ஸ் த ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். ஆனால் சாலமண்டர்ஸ்லேருந்து ஃபெர்டிலைசேஷன் வந்து இன்டர்னலாக இருக்குது. மற்ற எல்லாத்துலையும் என்னது எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் பார்க்கலாம் அப்படின்றாங்க. த டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட் வித் மெட்டாமார்ஃபோசிஸ் அப்படின்றாங்க. மெட்டாமார்ஃபோசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டெவலப்மெண்ட் யங்குக்கும் அடல்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒரு ஆர்கானிசம் யங் ஸ்டேஜில் ஒரு மாதிரி இருக்கும், அடல்ட் ஸ்டேஜில் ஒரு மாதிரி இருக்கும். ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ராகோட லார்வானா யங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அது என்னது டேட்போல், தலைப்புரட்டை வடிவம், ஒரு சின்ன மீன்குட்டி போல் இருக்கும். நீங்கள் பார்த்தா வயக்காடில் இல்லை தோட்டத்தில்
அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன் குட்டிகள் நீந்திக்கிட்டு இருக்கும்போது நிறைய நீந்திக்கணும். பக்கத்தில் மீன் போல் இருக்கும், அது மீன் கிடையாது, இட்ஸ் அ ஃப்ராக். அந்த ஃப்ராகோட டேட்போல் சைடு அது ஃபர்ஸ்ட் பிக்சரில் பார்த்தாலே தெரியும், கவனிச்சிட்டாங்க தெரியுதா இல்லையா? தட் இஸ் கால்ஸ் அந்த டெவலப்மெண்ட். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் இஸ் அ ஃப்ராகோட எக்கு. இதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, டேட்போல். ஓகேங்களா? இது பாருங்கள், ஒரு தலை ஒரு வால் இருக்க மீது ஒரு மீன் போன்ற அமைப்பே இருக்கும். இதுதான் என்னது அடுத்து என்ன வருது, ஃப்ராகாக டெவலப் ஆகுது. திஸ் இஸ் கால்ஸ் மெட்டாமார்பஸ். அடல்ட்டோட வேறு மாதிரி இருக்குது, யங் ஒன் ஸ்டேஜில் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து என்னது உருமாறுது, தட் இஸ் கால்ஸ் என்னது மெட்டாமார்போசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் இதில் பார்க்கலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்க, தட் இஸ் அ ஃப்ராக்ஸ் அண்டு சாலமண்டர்ஸ். இதுக்கு ஆம்பிஃபியான்ஸ். அப்போ ஆம்பிஃபியான்ஸ்னால் உங்களுக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரணும், தே கேன் சர்வைவ் இன் தி என்னது போத் லேண்ட் அண்டு வாட்டரில் சர்வைவ் ஆகணும். இட்ஸ் அ எக்ட்ரோதெர்மிக் அனிமல்ஸ். ஓகேங்களா? பாடிஸ் ஹெட்டு ட்ரங்காக இருக்கும், சில இதில் டெய்ல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதில் முக்கியமாக வந்து ஹார்ட் இஸ் அது 3 சேம்பர் ஹார்ட். எத்தனை சேம்பர் ஹார்ட்டு, 3 சேம்பர் ஹார்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டுனோ பாருங்கள், டூ யூ நோ சில இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். இந்த சைனீஸ் ஜியாண்ட் லேண்ட் சாலமண்டர், சைனீஸில் ஜியாண்ட் பெரிய ஒரு சாலமண்டர் இருக்குது. ஓகேங்களா? ஒரு பள்ளி போன்ற ஓகேவா ஒரு அமைப்பு கொண்ட, அதோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியாஸ் டேவிடியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இஸ் த லார்ஜஸ்ட் ஆம்பிஃபியன், இருக்கிறதுலே மிக லார்ஜஸ்ட் ஒன் த வேர்ல்டில். இஸ் த லென்த் இஸ் அபவுட் 5 feet. ஓகே, 5 அடி இருக்குமா, எவ்வளோ நீளம் இருக்கும் பாருங்கள். ஸோ நம்ம உருவத்துக்கு இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்களா? நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங் ஹைட்டுக்கு இருக்கக்கூடியது. ஓகே, 11 inches. ஓகேங்களா? 5 feet and 11 inches இருக்கும். அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 65 kg, 65 கிலோ இருக்குங்களா. அப்போ நம்மளாலே அதெல்லாம் நம்ம சமாளிக்கணும், அந்தளவுக்கு வெயிட் உள்ளது. ஓகேங்களா? இது பெரும்பாலும் எங்கே இருக்கும் அப்படின்னா சென்ட்ரல் அண்டு சவுத் சைனீஸில் அதிகமாக, சீனாவில் இது அதிகமாக காணப்படுது அப்படின்னு கொடுக்காங்க. இருக்கிறதுலே என்னது லார்ஜஸ்ட் ஆம்பிஃபியன், மறந்துடாங்க. லார்ஜஸ்ட் ஆம்பிஃபியன் யார், ஆண்ட்ரியாஸ் டேவிடியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனீஸில் காணப்படக்கூடிய ஒரு சாலமண்டர். அடுத்து பாருங்கள், ஸ்மாலஸ்ட் வெர்டிபிரேட் இருக்கிறதுலே வெர்டிபிரேட்லேயே ரொம்ப ஸ்மாலஸ்ட் எப்படின்னா பிலிப்பைன் கோபி அப்படின்னு சொல்லக்கூடிய பிக்மி கோபி. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் எ ட்ராபிக்கல் ஸ்பீசிஸ். ஓகேங்களா? ட்ராபிக்கல் கண்ட்ரியில் காணப்படக்கூடியது. ஓகேங்களா? ஃபிஷ் ஃபவுண்ட் இன் என்னது பிராக்கிஸ் வாட்டர்னா சொல்லணும்ல உங்களுக்கு, கடல் முகத்வாரம் சொல்லக்கூடிய கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஏரியாஸில் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அந்த ஏரியாஸில் அதிகமாக இருக்கும். சேலன்ஸ் அதிகம் நிறைந்த ஏரியாவில் அதை பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா? ரொம்ப ஸ்மாலஸ்ட் தான் இருக்கும் இது. இதோட லென்த் பார்த்தீங்கன்னா பாருங்கள், டிஸ்கலது 10 mm. எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, இட்ஸ் வந்து 10 mm இந்த லென்த். அப்போ எவ்வளோ இருக்கும், 10 millimeter தான் இருக்கும். அப்போ எவ்வளோ சிறிய வெர்டிபிரேட்ஸ், அந்த சிறிய ஆர்கானிசங்களையும் உள்ள என்ன இருக்குது, வெர்டிபிரல் காலம் இருக்குது. ஓகேவா? நோட்டோ கார்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தட் இஸ் கால்ஸ் அது பிக்மி கோபி அப்படின்னு சொல்லக்கூடிய பிலிப்பைன் கோபிஸ். ஓகேங்களா? இது இஸ் த ஸ்மாலஸ்ட் வெர்டிபிரேட். ஓகேவா? மறந்துடாங்க, விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் வெர்டிபிரேட் அண்ட் விச் இஸ் தி லார்ஜஸ்ட் ஆம்பிஃபியன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன், ரெப்டைல்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கக்கூடியது ரெப்டைல்ஸ். ஸோ பார்த்தாலே ரெப்டைல்ஸ்னால் யார், எங்கே இருக்காது, அங்கே பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ ஸ்னேக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது என்ன நம்மளுக்கு ஓனான்னு சொல்லக்கூடியது. இது ஆமையிலே இன்னொரு டைப்பு. இதுதான் அந்த டாட்டாய்ஸு டர்ட்டில்ஸ்க்கு வித்தியாசம் பாருங்கள். டாட்டாய்ஸ் எப்படி இருக்குது, டர்ட்டில்ஸோட ஸ்கின்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன ஒரு மாதிரி என்னது ஸ்ட்ரீம் லைன் பாடியாக இருக்கும். டாட்டாய்ஸ் வந்து இந்த ஓவல் ஷேப்டாக இருக்கும். ஸோ இட் இஸ் அ crocodile. ஓகேவா? ஸோ இந்தமாரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. லிசார்ட்ஸ். ஓகேவா? இது வந்து பள்ளி ஓகேவா, இட்ஸ் அ லிசார்ட்ஸ். ஓகேவா? ஸ்னேக்ஸு, ஆலிகேட்டர்ஸ், crocodiles. ஸோ இதெல்லாம் இருக்குது. இதோட சிம்பிளான அவுட்லைன் பாருங்கள், எப்படி அதில் அவுட்லைன் பட்டம் பாருங்கள். ஓகேவா? கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். என்னது கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். அப்போ என்ன ஆகும், பாடி டெம்பரேச்சரை அவுட்டர் இருக்க டெம்பரேச்சருக்கு ஏதாவது தன்னை மாற்றிக்கொள்ளலாம். எப்படி அப்படின்னா வெளியிலேருந்து டெம்பரேச்சரை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? டீத் ஆர் ஆல் சேம் ஷேப் அண்ட் சைஸஸ்ஸு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், லே த எக்ஸ் லே பண்ணும். டேக் கேர் ஆஃப் தெம்செல் ஆஃப்டர் ஹேச்சிங். ஓகேங்களா? அது என்ன இது முட்டை பொறித்து வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆமையெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், கடல்லேருந்து வெளியில் வந்து மணலில் முட்டை பொறிச்சிட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஆமை வந்து என்ன அதுவாக பொறிஞ்சு அதுவாக அந்த யங் ஒன் அதுவாக டெவலப் ஆகி தன்னைத்தானே இது காத்துக்கக்கூடியது. அந்த ட்ரை ஸ்கின் இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ஸ் வந்து crocodile தான் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கின் ரொம்ப ரஃப்பாகவும் அது வந்து ரொம்ப என்னது ட்ரையாக காஞ்சி போனதுமே இருக்கும். ப்ரொடக்டிவ் ஸ்கேல்ஸ். ஓகே, நல்லா சின்ன சின்ன பிளேட்ஸாக செதில்கள் போன்ற அமைப்புகளாகவும் இருக்கும். இது அதை என்ன பண்ண ரொம்ப பாதுகாக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், தட் இஸ் கால் ரெப்டீலியா. த கிளாஸ் ரிப்பியர் எப்படின்னா எப்படி ஊடுருவி செல்லும், எப்படி நடந்து செல்லும் பார்த்தீங்கன்னா டு க்ரால் அண்ட் க்ரீப். அந்த ஊர்ந்து
ஓகேங்களா. மெதுவாக நடக்கும். குரக்கடையிலாம் பார்த்தீங்கன்னா வர்ற சத்தமே தெரியாமல் மைனூட்டாக மூவ் ஆகும். ஸ்லோ அண்டு மூமெண்ட்டாக இருக்கும். தரையை ஒட்டி மூவ் பண்ணும். இதுதான் க்ரால் அண்டு ஆர் க்ரீப். தீஸ் ஆர் க்ரீப்பிங் அண்ட் பர்ரோயிங். என்ன பண்ணும், ஒரு துளைகள் இட்டு பொந்து போன்ற அமைப்புகளில் அது உள்ளே வளரலாம். அது தன்னை என்ன பண்ணும், உள்ளே அதை ஒழிஞ்சிக்கிட்டு வாழும். ஓகே. பர்ரோவிங் என்னது, பர்ரோவிங் சொல்லக்கூடிய ஒரு டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ். ஓகேங்களா. ஸோ க்ரீப்பிங் தரையை ஒட்டி ஊர்ந்து வளரக்கூடிய, ஓகேவா, வாழக்கூடிய ஒரு ஆர்கானிசம். ஓகேங்களா. அது என்ன பண்ணும், தன்னை வாழ்கிறதுக்கு என்ன பண்ண சின்ன பொந்து போன்ற அமைப்பை உருவாக்கி கொள்ளும். ஓகேங்களா. அதில் அனிமல்ஸில் அவுட்டர் சர்ஃபேஸ் ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா ஹார்னி எபிடமல் ஸ்கேல்ஸ், என்னது சின்ன முட்கள் போன்ற அல்லது ஷார்ப்பானவோ இல்லை எனது ரொம்ப செதில்கள் போன்றோ எனது அவுட்டர் கவரிங் இருக்கும். எபிடமல் ஸ்கேல்ஸ் இந்த பாடி, அதர் பாடியில் இருக்கும். த பாடி இஸ் எனது ஸ்கேல் இஸ் கவர்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். எப்படி தான் சொன்னோம், கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஸோ இட் இஸ் பாடி டெம்பரேச்சரை இட் கேன் சேஞ்ச் பேஸ்ட் ஆன் த அவுட்டர் என்வரான்மெண்ட். ஃபவுண்ட் இன் த மோஸ்ட் ஆஃப் த வார்மர் ரீஜியன்ஸில் அதை பார்க்க முடியும். ஓகேவா. தேர் ஸ்கின் இஸ் ட்ரை. ஸ்கின் எப்பயுமே ட்ரையாக ரஃப்பாக இருக்கும். தொட்டு பார்த்தாலே இருக்கும், ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும். ஓகேங்களா. நம்ம இதிலலாம் பார்த்தா தெரியும். ஓகேங்களா. குரக்கடையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் டஃப்பாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ வித்தவுட் எனி கிளான்ஸ், எந்த விதமான கிளான்ஸும் இருக்காது. ஓகேங்களா. தேர் இஸ் நோ கிளான்ஸ் ஆன் திஸ். சின்ன நம்ம எப்படி ஸ்டார்டிங் கிளான்ஸ் இந்த மாதிரி கிளான்ஸ் இல்லாதனால தான் அதனால் அவருக்கு ரொம்ப ட்ரையாக காஞ்சு போன மாதிரியான ஒரு அமைப்பு அதோட ஸ்கின்னில் இருக்குது. த பாடி இஸ் டிவைட் இன்டு ஹெட்டு, நெக்கு, ட்ரங்க் அண்டு டெய்ல். பாடி என்னது, ஹெட்டு, நெக்கு, ட்ரங்க்கு, டெய்லுனா இது டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கும் பாடியில். அடுத்து பாருங்கள், ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் தி லங்ஸ். பெரும்பாலும் ரெஸ்பிரேஷன் எது மூலியமாக தான் நடக்கும், லங்ஸ் மூலியமாக இருக்கும். இட்ஸ் த மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் எதில் தான் இருக்கும், டெரஸ்ட்ரியல் தான். ஸோ அதனால் இது என்னது, தே ஆர் ரெஸ்பிரேட் த்ரூ தி லங்ஸ். த ஸ்கல் இஸ் பாருங்கள், இட்ஸ் அ மோனோ கான்டைலிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோனோ கான்டைலிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த லோப்ஸ் சொல்லுவோம், பிரெயினில் இருக்கக்கூடிய லோப்ஸ். ஓகேங்களா. ஆக்சிபிடல் லோப்ஸ் வந்து ஒரே ஒரு லோப்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ இட் இஸ் அ மீனிங், இட்ஸ் கால்ட் வந்து மோனோ கான்டைலிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பண்ணால் தே ஹாவ் 2 pairs ஆஃப் பென்டாடாக்டைல் லிம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 2 pairs ஆஃப் லிம்ஸ், 2 pairs ஆஃப் லிம்ஸ் எப்படி நம்மளுக்கு இருக்கோ அதே மாதிரியான 2 pairs ஆஃப் லிம்ஸ், 4 லிம்ஸ் 9 லிம்ஸ் இருக்கும். அதில் பென்டாடாக்டைல் லிம்ஸ் அப்படின்னா நம்மளுடைய கைகளில் முன்னாடி விரல்களில் இருக்க 5 விரல்கள் அதேமாரி அதுலேயும் எனது விரல்கள் மாரி அந்த பிளவுகள் காணப்படும். ஈச் பியரிங் த கிளாவ்ஸ், அதில் நகங்கள் போன்ற அமைப்புகள் இருக்கும். ஸ்னேக்ஸ் ஆர் ஆன் எக்ஸப்ஷன். இது இதில் எக்ஸப்ஷன் கேஸ் யார், ஸ்னேக் மட்டும் இந்த மாதிரியான எனது லிம்ஸோ, ஓகே, அதில் வந்து டிஃபரன்ஷியேஷன் பென்டாடாக்டைல் லிம்ஸும் நம்ம அதில் பார்க்க முடியாது ஸ்னேக்ஸில். த ஹார்ட் இஸ் 3 chamber. இதுலேயும் ஹார்ட் எத்தனை சேம்பர் தான், 3 chamber தான். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்க, ஆம்பிஃபியான்ஸ், அதுலேயும் என்னது 3 chambered ஹார்ட் தான். ஹவவர் த crocodiles have என்னது 4 chamber ஹார்ட். crocodilesல மட்டும் இதில் என்னது 4 chambers. 1 வேர்டில் கேட்பாங்க. ஓகேங்களா. ரெப்டீலியாவில் எல்லாமே 3 chamber எக்ஸப்ட் crocodiles மட்டும் 2 auricle 2 ventricle அப்படின்னு சொல்லி 4 chambers வந்து நம்ம இதில் பார்க்கலாம். நர்வஸ் சிஸ்டம் கம்பரைஸ் 12 pairs ஆஃப் cranial nerves. இதில் எத்தனை பிரெயினில் எத்தனை நர்வ்ஸு, நர்வஸ் சிஸ்டத்தில் 12 pairs ஆஃப் cranial nerves சொல்கிறாங்க பிரெயின் சிஸ்டத்தில். அதே நேரத்தில் ஆம்பியான்ஸில் எத்தனை 10 pairs பார்த்தோம். ஆம்பியான்ஸில் எத்தனை பார்த்தோம், 10 pairs ஆஃப் cranial nerves பார்த்தோம். அடுத்து பாருங்கள், ரெப்டைல்ஸ் ஆர் யூரியோடெலிக்காக இருக்கலாம், யூரிகோடெலிக் இருக்கலாம், அமோனியோடெலிக். அதாவது யூரியா அப்படின்னா யூரியா, யூரிகோடெலிக்னா யூரிக் ஆசிட்டு, அமோனியானா அமோனியோடெலிக்னா அமோனியா இருக்கும் அதோட எக்ஸ்க்ரீஷன் காம்பவுண்டில். இப்போ நம்மளுடைய வேஸ்ட்டே யூரின் எக்ஸ்க்ரீஷன் வேஸ்ட், நம்மளுடைய எக்ஸ்க்ரீஷன் வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய யூரினை அதை பொதுவாக காமனாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நைட்ரஜனஸ் வேஸ்ட் தான் சொல்லுவாங்க. பட் அதில் அதிகமாக என்ன காம்பவுண்ட் அதிகமாக இருக்குன்னா யூரியா இருக்கும் நம்மளோட யூரினில். ஓகே. அது கூட சில சொல்லுவாங்க நம்ம ஹியூமன் யூரின்லேருந்து கூட அதிகப்படியான யூரியாவை செப்பரேட் பண்ணி பிரித்து எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டும் ஓடிக்கிருக்கு. ஓகேங்களா. நம்மளுடைய ஃபெர்டிலைசருக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட அந்த கான்செப்ட் வந்து ரன் ஆகிருக்கு. அதேமாரி ஒவ்வொரு ஆர்கானிசமும் தான் வெளியிடக்கூடிய எக்ஸ்க்ரீஷனில் என்ன மாதிரியான காம்பவுண்ட்ஸ் இருக்குது, அதிகமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. யூரியோடெலிக் அப்படின்னா யூரியா இருக்கா, யூரிகோடெலிக்னா யூரிக் ஆசிட் இருக்கா, அமோனியோடெலிக் அப்படின்னா அமோனியா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதை வச்சு தே கேன் கால் அஸ் த வாட் டைப் ஆஃப் எக்ஸ்க்ரீஷன் அந்த ஆர்கானிசம் வந்து எக்ஸிட் பண்ணுது. ஃபெர்டிலைசேஷன் ஆல்மோஸ்ட் அது இன்டர்னல் உள்ளுக்குள்ளே தான் நடக்கூடியது. மோஸ்ட் ஆஃப் த ரெப்டைல்ஸ் லே தர் எக்ஸ் வித் டஃப் அவுட்டர் செல். ஓகேங்களா. ரெப்டைல்ஸ் பெரும்பாலும் என்ன பண்ணும், லே த எக்ஸை தான் லே பண்ணும். அவுட்டர் செல்ஸ் வந்து ஹார்டாக இருக்கும். முட்டை ஓடு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் கேலோட்ஸ்,
ஓனான அந்த வகையான ஓனான் வகைகளை பார்க்கலாம். லிசார்ட் பல்லி போன்ற அமைப்புகளை, ஸ்னேக்கு, டார்டாய்ஸ், டர்ட்டில்ஸு, ஆமை போன்ற விலங்குகளில் இதை நாம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இது பார்த்தது ரெப்டீலியா அப்படின்ற போது தே கேன் ஊர்ந்து செல்லக்கூடிய க்ராவல் க்ரீப். ஃபஸ்ட்டு டெரஸ்ட்ரியலில் முழுவதுமாக டெரஸ்ட்ரியலில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். இதில் எல்லாமே 3 சேம்பர்ஸ் ஹார்ட் தான் எக்ஸப்ட்டு crocodiles மட்டும் 4 சேம்பர்ஸு. மற்ற எல்லா ஆர்கானிசம் என்னது 3 சேம்பர்ஸ். ஓகேங்களா? இட்ஸ் மோஸ்ட்லி என்ன பண்ணும், லேது எக்ஸை தான் லே பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணும் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலோட்ஸ், லிசார்ட்ஸ் அண்டு ஸ்னேக்ஸ் அண்டு டார்டாய்ஸ், டர்ட்டில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து 2 இது பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஃபியான்ஸு, அதாவது லேண்ட்லேயும் ஓகேங்களா லேண்ட்லையும் வாட்டர்லையும் வளரக்கூடியது ரெப்டைல்ஸ். ஓகேவா? இது அதிகமாக இதில் தான் வளரும். பேசிக்காகவே இது என்னது லேண்டில் மட்டும் சர்வை பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிசம்ஸ். ஸோ இது ரெண்டையும் நல்லா தரவாக படிங்க. இஃப் யூ எனி டவுட் ஆஸ்க் மீ. தேங்க்யூ.